திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை நம்ம காணொலியாக தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், இதுக்கு முன்பு இன்றைக்கு நம்ம பார்த்த வீடியோக்கள் நியமன தேர்வில் கேள்விகள் குளறுபடிகள், அதாவது ஸ்டார் மதிப்பெண் கொடுத்து அதற்காக ரீ எக்ஸாம் வைக்க வேண்டும் என்று வழக்குகளை நம்ம மதியம் சொல்லியிருந்தோம். அது ஒரு கேஸுன்னா, இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டால், நாளைக்கு இந்த நியமன தேர்வுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் தனி நீதிபதி அமர்வு முன்பு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில், அதில் ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்து இரு நீதிபதி அமர்வில் ஏற்கனவே டெட்டு மதிப்பெண்ணை அதனுடைய கிளாரிஃபிகேஷன் குறித்து கேட்டிருந்தாங்க. அந்த வழக்கு மீண்டும் நாளை விசாரணைக்கு வருகிறது. அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஆசிரிய உறவுகளே, நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமன தேர்வுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கானது அறையின் 1 மாண்புமிகு நீதியரசர் தலைமை நீதிபதி மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சபிக் அவர்கள் முன்னிலையில் வழக்கு எண் 50 நாளை விசாரணைக்கு வருகின்றது. இந்த வழக்கில் சாந்தி அவர்களோடு 22 நபர்கள் மற்றும் வி ரேவதி அவர்களோடு 44 நபர்கள், சுமதி அவர்களோடு 3 நபர்கள், டெய்சி ராணி மற்றும் அவர்களோடு ஒருவர், மகாதேவன் மற்றும் அவர்களோடு 19, இவர்களோடு இந்த வழக்கோடு இன்னொரு வழக்கானது சேம் வழக்கு, அதாவது அவங்களுக்கு என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு தங்களுக்கும் தர வேண்டும் என்று இந்த கனெக்டட் மேட்டர் பெட்டிஷன் ஒன்று வந்திருக்கு. அதில் அந்த அட்வொகேட் பேர் காசிநாத பாரதி, அந்த வழக்கு தொடுத்தவங்க பேர் ஜெயலட்சுமி, அதேமாரி இன்னொரு நபர் எம் சுமதி அண்டு 3 அதர்ஸ், அவங்களோட 3 பேர். இந்த வழக்கறிஞர் இந்த பெட்டிஷனர் ஏற்கனவே உள்ள இந்த நபர்களோடு அவர்களுக்கு என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கனெக்டட் மேட்டர் பெட்டிஷனில் இவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு தான் ஆல்ரெடி தனி நீதிபதி அமர்வில் தள்ளுபடி செய்யப்பட்டு இரு நீதிபதி அமர்வில் வழக்கு விசாரணை வந்தது. அந்த விசாரணையில் தான் கடைசியாக டெட்டு மதிப்பெண் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வழக்கு நியமன தேர்வே கூடாது, ஸ்டே ஆர்டர் கேட்ட வழக்கு. அது கடந்து வந்த பாதையில் கடைசியாக நடந்ததுன்னு கேட்டால், அந்த நியமன தேர்வுகள்லாம் ரிசல்ட் விடக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கில். அதனுடைய என்சிடிக்கும் சரி டிஆர்பிக்கும் சரி, டிஆர்பிக்கும் 2 பேருக்குமே அது குறித்து தெளிவு கேட்டிருந்தாங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் வருவதற்கு முன்பு கோர்ட்டு கோடைக்கால விடுமுறை இருந்தது. அதன் பிறகு தற்போது தான் 3ஆம் தேதி தான் கோர்ட்டு செயல்பட தொடங்கியது. அதன் பிறகு தான் இந்த வழக்கு நாளை வருகிறது. நாளை இந்த வழக்கில் வரும்போது தான், நாளைக்கு தான் இப்போ முதன்மையாக இப்போ அரசு தரப்பில் செஞ்ச விவகாரம், அதே சமயத்தில் அதற்கு எதிர்ப்பு விவகாரங்கள்லாம் எல்லாம் நாளைக்கு தான் இந்த ஆர்கியூமெண்ட்டில் முழுமையாக தெரிய வரும். இந்த வழக்கு வழக்கறிஞர் கவிதா ராமேஷ் அவர்கள் ஆஜராகிறாங்க. இந்த வழக்கு நியமன தேர்வே வேண்டாம்னு தொடங்கப்பட்ட வழக்கு. நாளைக்கு ஏற்கனவே அவங்க ரிசல்ட்டு விடக்கூடிய சூழ்நிலையில் விடக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. அதேமாரி அந்த டெட்டு மதிப்பெண்ணை குறித்தும் கேட்டிருந்தாங்க. ஆனால் கோடை விடுமுறை லீவில் அரசாங்கம் மிக தீவிரமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. இது குறித்து நாளைக்கு கண்டிப்பாக வழக்கறிஞர் இது குறித்து விவாதம் செய்வாங்க. அது நாளைக்கு என்னன்றதை நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டை பொறுத்து நம்ம காணொலியாக பதிவிடுவோம். தற்போது இந்த வழக்கு ஒரு புறம் இருந்தாலும், இன்று மதியம் ஸ்டே ஆர்டர் மதுரை கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட வழக்கு அது எப்படி போகுன்னு ஒன்றும் தெரியல. அது வரக்கூடிய நாட்களில் அது எப்போ அந்த வழக்கு வருதோ அது ஆர்கியூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த பணி நியமனங்கள்லாம் சற்று காலதாமதத்திற்கு வழிவகுக்கும். அதே சமயத்தில் இப்போ இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர் மத்தியில்
ஒரு அச்சத்தையும் இது ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற ஆசிரியர் சம்மந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து காணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.